ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான். என்ன உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்ஸாம் நெருங்கிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப நியரிங் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட மோர் தேன் 10 days 15 days கிட்ட தான் இருக்குது நமக்கு டைம். ஸோ இந்த டயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அண்ட் பண்ணக்கூடாத விஷயங்கள் தான் நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டயத்தில் தான் வந்து நிறைய அவசரத்தில் டென்ஷனில் எக்ஸாமில் வந்து சொதப்பிடுவோங்கிற பயத்தில் நிறைய தவறான மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான வீடியோ தான், அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இதை எடுத்துக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன், இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டென்ஷன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. எக்ஸாம் அட்டெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ எவ்ரி ஒன் கேன் பி கான்ஃபிடென்ட், ரொம்ப ஈஸியாக எழுதலாம். இந்த டயத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிற விஷயங்கள், நான் பண்ண வேணான்னு சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு எக்ஸாம் அன்னைக்கு வரைக்கும் பிஃபோர் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, தாராளமாக பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அன்னைக்கு வரைக்கும், எக்ஸாம் டேக்கு பிஃபோர் டே, எக்ஸாம் அன்னைக்கு யாரும் என்ன பண்ண வேணாம், புக்கை எடுத்து கடைசி நேரத்தில் இது ஒன்று ரிவைஸ் கடைன்னு ரீட் பண்ணுவாங்க, பண்ண வேணாம். பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போனால் தான் வந்து என்னால் வந்து கரெக்டாக சால்வ் பண்ண முடியுது சார். எனக்கு முன்னாடியே பார்த்தேன்னா கொஞ்சம் வந்து முன்னாடி பார்க்காம விட்டேன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நான் பண்ண வேணாம்னு சொல்லலை. பட் என்னோட சஜஷன் கடைசி நேரம் வரைக்கும் பண்ண வேணாம். ஏன்னா கடைசி நேரத்தில் கண்டிப்பாக ஏதாச்சும் 1-2 டாபிக் வந்து நீங்கள் படிக்காமலோ இல்லை மிஸ் பண்ணியோ இருந்திருப்பீங்க. அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் அவசரமாக படிக்கிறதுனால டென்ஷன் ஏறி ரிமைனிங் முன்னாடி இருக்கிற டாபிக்ஸ் தான் மறக்குமே தவிர அந்த டாபிக் கடைசி 1 நிமிஷம் நேரத்தில் நம்மளால் வந்து நினைவுக்கு வச்சுக்க முடியாது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் அந்த ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு பதிலாக ரிலாக்ஸாக இருந்துட்டிங்கன்னா எல்லாமே படித்து முடிச்சோங்கிற ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோடு நம்மளால் எக்ஸாம் சால்வ் பண்ண முடியும். அப்போது உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு டென்ஷன் வராது. ஏன்னா நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் எதையும் வந்து புதுசாக எடுத்து பார்க்கல. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், ரிவிஷனுக்கான ஸ்டடி பிளான் எக்ஸாமுக்கு 1 week பிஃபோர் கரெக்டாக டெய்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15th நமக்கு எக்ஸாம் இருக்குன்னா ஒரு 2-3 days கேப் விட்டுருங்க. 12 வச்சுக்கோங்க. 12 தான் உங்களோட கடைசி சப்ஜெக்டோட ரிவிஷனாக இருக்கணும். ஸோ 4ஆம் தேதி 4th ஜூலைலேருந்து 12th ஜூலை வரைக்கும் டெய்லி ஒரு சப்ஜெக்ட் 8 நாளைக்கு 8 பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். மோர் தென் எனஃப். 1 day ரிவிஷன் வந்து எனஃப். ரிவிஷனில் எதையுமே புதுசாக படிக்க வேணாம். இருக்கிற டாப்பிக்கை மைண்டில் ஏற்றிக்கோங்க. செக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸை ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். பட் சம்ஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. தியரியில் இருக்கிற டியூ டேட்டு, அப்புறம் நம்மளோட பெனால்ட்டி அமௌண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மறக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நிறையா ஆக்ஸில் நிறையா வருது. ஸோ அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிவிஷன்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. புதுசான டாபிக்ஸு, புதுசாக படிக்காத டாபிக்ஸு, ட்ரிக்கி சம்ஸ் எல்லாம் வந்து அந்த டயத்தில் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. இந்த 28 to ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிற டைமுக்கு அதை வச்சுக்கோங்க. எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டாபிக்ஸை ஃபுல்லாக இந்த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து படித்து முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதை பற்றி நீங்கள் எதுவுமே தொட வேணாம், அதை எடுக்க வேண்டாம். ரிவிஷன் டயத்தில் அதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. 3வது விஷயம், ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் தான். எல்லோரும் நிறைய டியூட்டர் சொல்கிற விஷயங்கள் தான். ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. கடைசி நேரத்தில் ஃபீவர், ஸ்டொமக் பெயின் வர்ற மாதிரி எதுவும் ஃபுட் ஹேபிட்ஸ், அவுட் சைட் ஃபுட்ஸு, அவுட் சைட் ஜூஸ் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். எக்ஸாம் டைம் நெருங்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்போம். சாப்பிட வேணாம் நான் சொல்ல மாட்டேன், நானுமே ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடிய ஆள் தான். ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஹெல்த் ஹேபிட்ஸ் கொஞ்சம் பக்காவாக பார்த்துக்கோங்க. நல்லா தூங்குங்க. மோர் தேன் 8 hours தாராளமாக தூங்குங்க. எல்லோரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, 3 o'clock படுத்து 5 o'clock எழுந்திரிக்கிறேன் ப்ரோ, 3 o'clock படுத்து 7 o'clock எழுந்திரிக்கிறேன். 3 o'clock படுத்து 7 o'clock எழுந்திரிச்சா எப்போ தூங்குறது, எதுக்கு கொஞ்ச நாள் தானே தூங்காமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கிடையவே தப்பு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் அன்றைக்கி வந்து உங்களால் வந்து ஒரு ரிலாக்ஸாகவே எழுத முடியாது. மைண்ட் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கும். சரியாக தூக்கம் இல்லைனா என்ன ஆகுங்கிறத நானும் நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கேன், உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தப்பை யாருமே வந்து இந்த டயத்தில் எடுத்துடாதீங்க. ரொம்ப தூங்குங்க. 12 hours 24 hours தூங்குன்னு சொல்ல, ஆக்சுவலாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தூங்குங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இது ஜென்ரல் டாபிக்ஸ். இது போக இஃப் யூ ஆர் ஹேவிங் டைம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியும் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்ஸையும் எடுத்து ஆக்டு, செக்ஷனு, டியூ டேட்டு, பெனால்ட்டி, ரெகுலேஷன் இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் CMA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெகுலேஷன் கிடையாது, சிஎஸ்க்கு தான் உண்டு. CMA ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் இல்லாத பட்சத்தில் ரெகுலேஷன் வேண்டாம். இதை வந்து சப்ஜெக்ட் வைஸ் டேப்லோ காலம் போட்டுக்கோங்க. எக்ஸல்லையோ சரி, இல்லை மேனுவலாக பேப்பரில் எழுதினாலும் ஓகே தான், எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஷீட்டை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸு மறக்காது. ஏன்னா கான்செப்ட்ஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் யாருக்குமே வந்து அந்த கான்செப்ட்ஸ் மறக்கவே மறக்காது.
அப்போ எது மறக்கும்? இந்த மாதிரி செக்ஷன்ஸ் டியூ டேட்லாம் மறக்கும். அப்போ அதை வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு அதை மட்டும் திரும்ப 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 ரிவிஷன் பண்ணுங்கள் ஒரு 5 டேஸ்க்கு. உங்களுக்கு அந்த டாப்பிக்கே மறக்காது. நீங்கள் எக்ஸாமில் போய் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ஃபுல்லாக தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு அந்த செக்ஷன் டியூ டேட்டை போட்டு எழுதி வச்சிட்டாலே நீங்கள் அதை படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க எக்ஸாமினர் மைண்ட் செட் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக 3-4 மார்க்ஸ் போட்டுருவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, இது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான். இந்த மாதிரி பண்ணிக்கிறது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, நான் இந்த டேப்லோ காலம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்ப பேராவாக பாயிண்டாக பக்கமாக நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 1 மணி நேரத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அப்போ மீதி இருக்கிற 50 மினிட்ஸை நீங்கள் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்து டைம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை சார் நான் இன்னும் போர்ஷனே கவர் பண்ணி முடிக்கல சார், இது எப்படி சார்னா ஓகே, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். போர்ஷனே கவர் பண்ணி முடிக்கலன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போர்ஷனை கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த விஷயத்த பண்ணுங்கள். அண்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடியே சென்டருக்கு போயிருங்க. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பட் சொல்லணுங்கிறதுக்காக நானும் சொல்கிறேன். 1/2 hour 1 hour முன்னாடி போயிருங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் அவசரமாக சென்டரை தேடி டிராஃபிக்கில் மாட்டி நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆகி, அந்த டென்ஷன்னாலேயே வந்து எக்ஸாமை கோட்டை விட்ட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர், நான் என்னோட கிளாஸ்க்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸே நான் நல்லா படிச்சுட்டு போனேன் ப்ரோ, இந்த ரீசன்னால எக்ஸாமுக்குள்ளே போய் உட்காந்தோடனே எனக்கு எல்லாம் மறந்துருச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த இதுவும் வந்து யாரும் பண்ண வேண்டாம். அண்டு எக்ஸாம் ஹால் டிக்கெட்ஸ், பென்சில் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் முன்னாடி டேவே, அன்றைக்கி காலைல போகிற வழியில் வாங்கிக்கலாங்கிற கேஸ் இருக்கவே கூடாது. நான் பண்ண தப்பு ஓப்பனாக சொல்கிறேன், நான் பண்ண மிஸ்டேக்னால உங்களுக்கு சொல்கிறேன். முந்தின நாளே வாங்கி கிளியராக பேக்கில் பேக் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அந்த பேக்கை காலைல மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. வாங்கி வச்சுட்டு பேக்கை வீட்டில் வச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து முந்தின நாள் வாங்க முடிஞ்சு பேனா தானே போகிற வழியில் வாங்கிக்கலான்னு சொல்லி பட்ட ஒரு விஷயம், எனக்கு நடந்த விஷயம். அன்றைக்கி காலைல கடை எதுவும் ஓப்பன் ஆகாமல் ரொம்ப திணறி டென்ஷன் ஆயிடுச்சு. அன்றைக்கி எக்ஸாமே டென்ஷன் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க. பிஃபோர் டேவே எல்லாமே பக்காவாக பிளாக் பெனோ ப்ளூ பெனோ எதில் எழுதுறீங்களோ அதிலேயே எழுதிக்குங்க. அட் ஒரு கலர் யூஸ் பண்ணுங்கள். எதர் ப்ளூ ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், இல்லை பிளாக் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கலர் மாற்றி யூஸ் பண்ண வேண்டாம். அண்டர்லைனிங்க்கு எதர் பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் என்ன பேனாவை எழுதுறீங்களோ அந்த பேனாவை வச்சு அண்டர்லைன் பண்ணுங்கள். நான் வந்து பண்ணது ஒரே கலர், எந்த பேனா வச்சு எழுதுறீனோ அந்த பேனா வச்சு தான் அண்டர்லைன் பண்ணேன். இது போக ஜென்ரல் பாயிண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாம் எப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ பேப்பர் கொடுப்பாங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை நான் தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இவ்வளோ தான். இது போக எக்ஸாம் நேரத்தில் முக்கியமான ரீசன் இதுதான், எக்ஸாம் நேரத்தில் படித்து டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிலாக்ஸாக கூலாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த டிவி பாருங்கள், அம்மா கூட இருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க, நோ இஷ்யூஸ். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. கடைசி நேரத்தில் டென்ஷன் பண்ணிக்க வேண்டாம். அது ஒன்று தான் வந்து நான் திரும்ப சொல்கிற விஷயம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து உங்கள் எக்ஸாமுக்கான ஜென்ரல் டிப்ஸு. ஆல்ரெடி நம்ம லா பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஸ்டடி பிளான்ஸு எல்லாமே நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த வீக் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எழுதுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் கொஸ்டின் பேப்பர் அண்ட் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கும் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க, அதுவும் போய்கிட்டு தான் இருக்குது. இல்லை அது வேணானாலும் நோ இஷ்யூஸ், பட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இது போக ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாவோ, இல்லை கிளாஸஸ் ரிலேட்டடாவோ, இல்லை சப்ஜெக்ட் ரிலேட்டடாவோ எது இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் ஓப்பன் டு ஆல் தான், எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எக்ஸாம் நெருங்கிடுச்சு. திரும்ப எக்ஸாமுக்கு பிஃபோர் டே ஒரு வீடியோ போடுவேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக இதை சொல்லிகிட்ருக்கேன், பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம். பட் இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேட்டாலும் சரி, என்கிட்ட கேட்டாலும் சரி, நோ இஷ்யூஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.